ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2024ல் ரிலீஸ் ஆன படம் ஜீப்ரா. இந்த படத்தை பற்றி ஒன்லைன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். படத்தோட ஹீரோ வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயிங்க. ஹீரோயினும் ஒரு பேங்க் எம்ப்ளாயி தான். அங்கே மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண வந்த ஒருத்தர் வந்து அக்கௌண்ட்டை கொடுத்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோனு கிட்ட. அவங்களும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. ஆனால் அக்கௌண்ட் நம்பரில் ஒரு டிஜிட் வந்து மாற்றி அனுப்பிச்சிருவாங்க வேற ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு. சரின்னு சொல்லிட்டு மாற்றி அனுப்பிச்சிருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கால் பண்ணி பார்க்கலாம், சரி அவன் அந்த அக்கௌண்ட்டில் அந்த நம்பரில் அந்த மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க. பட் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அங்கேருந்து வராது. அந்த வேற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாங்களே, அங்கேருந்து இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. இப்போ இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வந்திருப்பார் இல்லையா அந்த பேங்க்குக்கு, இவர் எனக்கு பணம் வந்தே ஆகணும், ஒன்று கொடுங்க இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம படத்தோட ஹீரோ வந்து நான் உங்க பணிக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கரை இறங்கி இந்த பணம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பார். ஸோ இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் நடிச்சிருக்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்குங்க. எஸ்பெஷலி ஹீரோ ஆகட்டும் அண்ட் தென் ஹீரோனி ஆகட்டும், எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவே போகுங்க. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லேக் தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சுனா டைட்டில் கார்டே நமக்கு போடுவாங்க. ஸோ அப்போதான் நமக்கு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி தெரியும். டைம் போகிறதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தெரியவே தெரியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக போயிருக்கும். செகண்ட் ஹாஃபை நீங்கள் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. நல்லா இல்லைங்கிற வேற, ஸ்லோவாக போகுதுன்னு வேற புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, ஸ்லோவாக போகுதுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனால் அடுத்து ஒரு 25 நிமிஷம் வந்து கிளைமேக்ஸில் வந்து உங்களுக்கு சூப்பராகவே சுறுசுறுப்பாகவே போயிருக்கும். ஏன் இந்த செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக போயிடும். ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், ப்ரெசன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சுறுசுறுப்பாக போயிடும். பட் செகண்ட் ஹாஃப் நீங்கள் அப்படியே செகண்ட் ஹாஃப்க்கு வரேன்னு நினச்சிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். எடிட்டர் ஒர்க் ஆகட்டும், கேமராமேன் ஒர்க் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே இந்த படத்தில் சூப்பருங்க. நான் எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து எடிட்டரோட ஒர்க்கும் மியூசிக்கோட ஒர்க்கும் கேமரா ஒர்க்கும் இவங்க ஒர்க்கு சூப்பராக இருக்குங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே இன்ட்ராக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன இவ்வளோ டக்குன்னு இவ்வளோ சுறுசுறுப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து ரசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்லோ மட்டும் அது மட்டும் இல்லை அப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃபுமே இது நல்லா இருக்கும். இந்த படம் ஃபுல் கம்ப்ளீட் படமாக இருக்கும். ஸ்க்ரீன் ஸ்பேஸும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டுமே இங்கே நல்லா இருக்குங்க. ஏன்னா கேரக்டர் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும், அது ஸ்லோவாக போகும்னு சொல்லிட்டு. அது மட்டும் ஸ்லோவாக தான் போகும். மற்றபடி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஸ்லோவாக போகும். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு மற்றபடி அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா மற்றபடி படம் ஃபுல்லாக நல்லா தாங்க இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் கொஞ்சம் இஷ்யூஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாமா வேணாம்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இந்த படத்துக்கு 200 காசு தேட்டரில் டிக்கெட் எடுத்து இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி வாட்சபிள் மூவி தான் இந்த படம். ஸோ பட் எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல படமாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்க்கறது பார்க்காத அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கைஸ்.